இப்போது ஐஸ் போதைப் பொருள் இன்று இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட 6 ஆபத்தான நபர்களிடம் தொடர்புகளை பேணினார்கள் அல்லது பல தொடர்புகளோடு தொடர்புபட்டவர்கள் என்கின்ற அடிப்படையில் இலங்கையில் பலருடைய கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் மித்தனிய ஐஸ் போதைப் பொருள் ரசாயனங்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் கைது செய்யப்பட்ட பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் விராஜ் மனம்போரி அவர்கள் ரவிராஜ் கொலையில் கைது செய்யப்பட்டவர் என போலீஸ் திணைக்களம் கூறுகின்றது. ரவிராஜ் கொலையில் குறித்த விராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் சந்தேகத்தின் அடிப்படையில். 2 கொள்கலன்களிலும் பொருட்களை புதைத்ததில் ஈடுபட்ட மொட்டுக்கட்சி பொதுஜன பெரமுன கட்சியினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். குறித்த விராஜ் கைது செய்வதற்கான நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டது. இவர் இலங்கை போலீஸ் துறையில் பணியாற்றிய முக்கிய அதிகாரி என்று கூறப்படுகிறது. இப்போது இந்த கடத்தல்கள், காணாமலாக்குதல்கள், படுகொலைகளை மேற்கொண்டவர்கள் யார் என்றால் மஹிந்த ராஜபக்சவின் அரசில் ஒன்றில் அவர் கடற்படையாக இருந்திருப்பார், அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவாக இருந்திருப்பார், அல்லது போலீஸ் படையில் இருந்திருப்பார், அல்லது ஏதோ முப்படையிலும் ஏதோ ஒரு துறையிலே அவர் தன்னுடைய பணிகளை செய்தவராக இருந்திருக்கின்றார். இந்த விராஜ் என்பவர் தொடர்பில் பார்க்கின்ற போது நாராயம்பட்டிய பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ரவிராஜ் நடராஜை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படுகிறார். அவர் பிரபுக்கள் அதாவது அமைச்சரவைக்குரிய பாதுகாப்பினுடைய மிக பிரதானியாக செயற்பட்டதோடு அவர் விடுவிக்கப்பட்டதாகவும் போலீஸ் தகவல் திணைக்களம் கூறுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தவர். ஸ்ரீலங்கா பொதுஜன SLPP நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது பதறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான பல விடயங்களையும் அவர் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்படியாயின் இந்த ரவிராஜ் கொலைக்கும் இந்த SLPP பொதுஜன பெரமுன என்று பின்னர் பரிணாமிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்கின்ற கோணத்தில் தான் இப்போது இந்த விடயங்களை நாளை உங்களுக்கு அதன் தொடர்பான முழுமையான ஆவணங்களையும் சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அவை தொடர்பான எங்களுடைய புலனாய்வு செய்தியாளர்கள் செய்திகளை சேகரிப்பதிலும் தகவல்களை உறுதிப்படுத்துவதிலும் தங்களுடைய களப்பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவை தொடர்பான முழுமையான ஆவணம் நாளை உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எவ்வாறு இந்த ஐஸ் போதைப் பொருள் விநியோகஸ்தர்களோடு தொடர்புகளை பேணியவர்கள் பலர் இருக்கிறார்களோ அதுபோன்று ரவிராஜ் கொலையோடும் தொடர்புட்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள் என்பதுதான் மேலதிக தகவலாக இருக்கின்றது.